ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி காய்கறி வெஜிடபிள் பொரோட்டா பார்க்க போகிறோம். அதுக்கு பொரோட்டா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே நம்ம இதில் கடுகு, சீரகம், சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சு இதுக்குள்ளே நம்ம ஒரு பல்லாரி வெங்காயத்தை போட்டுக்கோங்க. ஒரு பல்லாரி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ளேயே 2 தக்காளி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி போட்டாச்சு. இப்போ தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி லேசாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி போட்டுக்கலாம். இதில் கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ் போட போகிறேன். எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம காய்கறி எல்லாம் போட்டாச்சு. இப்போ காய்கறி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இது கூடயே தேவையான உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டாச்சு. இப்போ உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த காய்கறி நல்லா வேகட்டும். வேகிற வரைக்கும் அப்பக்கப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 6 மினிட்ஸ் ஆகும் இது வேகிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். பாருங்கள், நம்ம காய்கறி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூடயே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகு பொடி, 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, இந்த பொடிகள்லாம் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ நம்ம இதையும் இந்த காய்கறி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது கூடயே சும்மா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி அவ்வளோதாங்க ஊற்றியாச்சு. இதையும் நல்லா சேர்த்து இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி சேர்த்து லேசாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது கூடயே கொஞ்சோண்டு மல்லிச்செடி கொஞ்சம் வெட்டி வச்சுக்கோங்க. அதை போட்டுக்கோங்க. போட்டாச்சு. போட்டு இப்படி லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது கூடயே பரோட்டா போட்டுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை குட்டி குட்டியாக பிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதையும் இந்த வெஜிடபிள் கூட போட்டுக்கலாம். போட்டாச்சு. இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்கறியும் இந்த பரோட்டாவும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம பாருங்கள், எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான வெஜிடபிள் பொரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.